நான் டிகிரி முடிச்சுட்டேன். என் கையில சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கரெக்ட்டான ஒரு ஜாப் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவர் கேட்கிற கொஸ்டின், வாட் ஸ்கில்ஸ் டூ யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாரு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பதான் நமக்கு புரியும், என்னதான் காலேஜ்ல நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும், நம்ம ரியல் வேர்ல்டுல ஒரு ஜாப் போறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஏன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நம்ம எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம், பாஸ் ஆகலாம்னு சொல்லி தான் நம்ம படிக்கிறோமே தவிர, ஒரு ரியல் வேர்ல்டுல ஒரு ஜாப்க்கு நான் எப்படி போலாம்? அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்? அதுக்கு எப்படி நான் பிரிப்பேர் ஆகலாம்னு சொல்லிட்டு, இங்க எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி தர்றது கிடையாது. ஆனா, இப்பலாம் கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிகிரி கூட சேர்ந்து என்ன ஸ்கில் இருக்கு? கம்யூனிகேஷன் இருக்கா? என்ன பில்ட் பண்ணியிருக்கோம்? ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோமா? இன்டர்ன்ஷிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு தான் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க சேம் டைம்ல உங்களுக்கான ஒரு ஸ்கில்ல சூஸ் பண்ணி நீங்க கத்துக்கங்க. அந்த ஸ்கில் வந்து அடுத்த ஒரு 3 இயர்ஸ், 2 இயர்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். எந்த ஸ்கில் சூஸ் பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, மறக்காம என் பேஜ ஃபாலோ பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ரீல்ல 2026ல இருக்கிற டிமாண்டான ஸ்கில்ஸ் எது எது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.